மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான அடிப்படையான ஒரு காரணம் என்னென்றால் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகிற மாதிரி அத்தஅல்லுக் பித்துனியா பிஹுப்பி துனியா பிஷஹவாத், துனியாவில் அளவு கடந்து உங்களை நீங்க மூழ்கடிக்கிறது. ஒரு மனிதன் எந்த அளவு துனியாவுக்குள்ள அளவு கடந்து செல்வானோ, துனியாவுடைய சிந்தனையில் அளவு கடந்து செல்வானோ, துனியாவுக்குள்ள ஒரு மனிதன் எப்படி மூழ்கி செல்வானோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய உள்ளம் குழப்ப நிலை அடையும். துனியாவை கையில வைங்க, துனியாவை கையில வைங்க, கல்பில வச்சிடாதீங்க. நீங்க துனியா அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்க வேண்டிய கல்பில் துனியாவை கொண்டு வச்சீங்கன்னு சொன்னா அந்த கல்பு குழப்பமா தான் நீக்கும். கொண்டு வைங்க, வச்சால் குழப்பமாக இருக்காது, நிம்மதியா இருக்கும். துனியாவை கொண்டு நீங்க வச்சிட்டீங்க கல்புல் என்றால் உங்கள் கல்பு குழப்பம் அடையும். துனியாவை அளவு கடந்து நேசிக்கிறது, எல்லா பார்வையும் துனியாவுடைய பார்வை, எல்லா சிந்தனையும் துனியாவுடைய சிந்தனை. அப்படி இருந்தால் உங்களோட மனசு குழப்பம் அடையும். எல்லா நிலைகளும் துனியாவை பத்தி யோசனை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தை நாங்க தேடணும், ஆனால் இந்த உலகத்துக்குள்ள மூழ்கி விடக்கூடாது. இந்த உலகத்தை கையில வைத்து கொண்டிருக்க வேண்டும், கல்புக்குள்ள கொண்டு போக கூடாது. அப்படி கொண்டு போயிட்டோம் என்றா அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அல்ஹாகுமத் தகாசுர் விடாது, மௌத்தாகிற வரைக்கும் உங்களை இது துலக மோகம் விடாது. தகாசுர் எல்லாம் ஏன் தொழுகிறது இல்லை, ஏன் நீங்க இபாதத் செய்யறது இல்லை, ஏன் அல்லாஹ்வை துதிக்கிறது இல்லை, ஏன் நீங்க குர்ஆன் ஓதுறது இல்லை? பிஸி. என்னத்துல பிஸி? நான் இந்த வேலையில பிஸி, கடையில பிஸி, தொழில பிஸி. இந்த பிஸி உங்களை தடுக்குது. எதுவரை தெரியுமா? நீங்க நினைப்பீங்க நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி புற ஓதலாம் உண்டு. அல்ஹாகுமத் தகாசுர், தேடி 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 அதிகமா தேடணும் 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 என்ற எண்ணம் உங்களை பராக்காக்கி கொண்டிருக்கும். எதுவரை என்றால் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், நீங்கள் மண்ணறைகளை சந்திக்கும் வரை, மௌத்தாகிற வரைக்கும் விடாது. அப்ப இந்த மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாகி, அல்லாஹ்வோட சிந்தனை விட்டு தூரமாகி துனியாவோட அளவு கடந்து போய் சேர்ந்து விடுகிற பொழுது, துனியாவோட அளவு கடந்து மோகம் கொள்ளுகிற பொழுது, துனியாவை அளவு கடந்து நேசிக்கிற பொழுது இந்த மனிதனுக்கு ஏற்படுறது குழப்பம், மனசுல குழப்பம். சின்ன ஒரு விடயத்தையும் தாங்கிக் கொள்ள மாட்டார், சின்ன ஒரு பிரச்சனையும் தாங்கிக் கொள்ள மாட்டார். அப்ப துனியாவோட வாழ்ற ஒரு மனிதன், அளவு கடந்து துனியாவை நேசிக்கிற ஒரு மனிதன் எப்படி அவனுடைய வாழ்க்கை மாறும் என்றால் குழப்பத்தோடு கழியும், குழப்பத்தோடு கழியும், மனசுல பிரச்சனையோடு கழியும். அன்புக்குரிய சகோதரர்களே, செய்கிற தொழிலை செய்யத்தான் வேண்டும், எங்கட கொடுக்கல் வாங்கல் இருக்கத்தான் வேண்டும். அளவு கடந்து நல்ல முறையில் ஹலாலான முறையில் நல்லா சம்பாதிங்க, தப்பே கிடையாது. ஆனால் நீங்க அல்லாஹ் மறந்து போயிடாதீங்க, அல்லாஹ் மறந்து போயிடாதீங்க. சஹாபாக்கள்ல பெரும் செல்வந்தர்கள் இருந்தாங்க, சொர்க்கவாதி. உஸ்மான் ரலியல்லாஹு சொர்க்கவாதி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாதி தான். அன்புக்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டாங்க. பெரிய சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டாங்க. நிறைய பொருளாதாரம் இருந்து எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும் என்று அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுதோ அப்பொழுது அவர்களுடைய துனியாவை அள்ளி கொடுத்தார்கள். அதனால அவர்களுடைய சிந்தனைகள் திக்ரோடு இருந்தது. கையில் இருக்கிற பணத்தை அப்படி அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். அல்லாஹ் இன்னும் இன்னும் பறக்க செஞ்சான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். துனியாவுக்குள்ள மூழ்கி அல்லாஹ்வை மறந்துட்டோம் என்றால் எங்களோட உள்ளம் சரியான நிலையில இருக்காது, அது குழப்பத்தோடு இருக்கும். எனவே ஷைத்தான் எங்களை துனியாவை காட்டி காட்டி அல்லாஹ் மறக்கடிக்க செய்வான். அவன் வேலை என்ன? நீ இதை செய், இதை செய், அடுத்தது இந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு, அப்படியே பாப்பாரு. சில கோல் பண்ணி கேட்பாரு. காலையில லொஹர்ல இருந்து இஷா வரைக்கும், லொஹர் அசர் மகரிப் இஷா 4 தொழுகையும் தொலை இல்லை, நாளையும் சேர்த்து ஒன்றா தொலையுமான்னு கேட்பாங்க. அதில் ஒரு ஈமான், அது தேவையான கேள்வி. சரி, நான் அப்படி தொலை இல்லை, லொஹர் அசர் மகரிப் இஷா என்ன செஞ்சீங்க? கடையில் பிஸி ஆகிட்டேன், வாரவங்களாம் வந்துக்கிட்டே இருந்தாங்க, நான் அப்படியே வியாபாரத்தில் இருந்துட்டேன், இஷா தொழுகை எல்லாம் முடிஞ்சு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன், இப்போ 4 வேளையும் தொலை இல்லை, நான் என்ன செய்யறது? 4 வேளையும் சேர்த்து தொலையிலுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு தொழுகை இருக்குதா? நாளையும் சேர்த்துக்கூடிய ஒரு தொழுகை இப்படி ஒன்று இருக்குதா? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, அல்லாஹ் நேரம் குறித்து கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான் தொழுகையை. நீங்கள் லொஹரை வந்து மகரிபுடைய நேரத்தை தொலைலாது, பிரயாணியாக இருந்தால் வேற சட்டம். ஆனால் சும்மா ஊரில் இருந்து கொண்டு நீங்கள் கடையில் பிஸி ஆகிட்டு நீங்கள் வியாபாரம் செஞ்சு கொண்டு நீங்கள் 4 தொழுகையை சேர்த்து தொழுகிறண்டால் இந்த 4 தொழுகையினுடைய கூலியும் நீங்கள் எழுந்து விடுகிறீர்கள் என்றால் எப்படி அதில் பறக்கத்துண்டாகும்? வியாபாரத்தில் எப்படி உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும்? தொழுகை இல்லாத வியாபாரத்தால உங்களுக்கு நிம்மதி கிடைக்காத, டென்ஷன் தான் உண்டாகும். அது கடையில் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும், வியாபாரம் போகுது லாபம் கிடைக்குது சந்தோஷமா இருக்கும், வீட்டுக்குள்ள வந்தா உங்களோட பிள்ளைகளை பார்த்தா உங்களுக்கு டென்ஷன் ஆயிருக்கும், உங்களோட மனைவி பார்த்தா டென்ஷன் ஆயிருக்கும், எரிஞ்சு விழுவீங்க. அவ்வளோ உங்களோட உள்ளத்துல குழப்பம்.
அது எதனால ஏற்படுது தெரியுமா? பிள்ளைகள்ல பிரச்சனை இல்ல, மனைவி மக்கள்ல பிரச்சனை இல்ல, அந்த கடையிலையும் பிரச்சனை இல்ல. ரப்போட கனெக்ஷன் நீங்க துண்டிச்சிட்டீங்க. இப்ப அது வேற வேற விதத்துல உங்களுக்கு ஷைத்தான் போடுவான். நிறைய பேர், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர 100 பேர் எடுத்தா 90 பேர் வீட்டுக்கு வரும்பொழுது சிரிப்பு இல்லை, வீட்டுக்கு வரும்பொழுது டென்ஷன், ஒரு வகையான ஒரு பதட்ட நிலை. இது நாங்க நினைச்சிருக்கிறோம் அவர் பிசினஸ்ல டென்ஷன் ஆகி வராரு. பிசினஸ்ல ஒரு டென்ஷனும் இல்லை. காசு கிடைக்க சந்தோஷம் தானே, அதோட தான் வீட்டுக்கு வராரு, லாபத்தோட தொழிலோட தான் வராரு. சில நேரம் டயர்ட் ஆகியிருப்பார், அது வேற விஷயம். ஆனா வீட்டுக்கு வரும் பொழுது அன்பான மனைவி, அன்பான குழந்தைகள்லாம் எதிரிகளை போல தெரியுது. காரணம் என்ன? அவன் சண்டை பிடிப்பான், இவன் சண்டை பிடிப்பான், 4 பேர் பிரச்சனைப்படுவாங்க. எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி சமாளித்தவருக்கு தன்னை மனைவியோட உட்காந்து 5 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் இல்லை, பிள்ளைகளை பார்த்து கொஞ்சதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் இல்லை, பிள்ளைகளுக்கு ஒரு அலிஃபா சொல்லிக் கொடுக்க, குரானை சொல்லிக் கொடுக்க டைம் இல்லை. எரிஞ்சு விழுவார். நாளைக்கு நேரத்தோட போகணும், நேரத்தோட தூங்கணும், மேல் டயர்டா இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த 12 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் டயர்ட் விளங்காத மனுஷனுக்கு வீட்டுக்குள்ள வந்த பொழுது, எந்த வீட்டுக்குள்ள அல்ல அமைதியை வச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றானோ, எந்த மனைவியில குடும்பத்தில் அல்ல அமைதியை வச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்லணும், அதுல அமைதி எடுக்க தெரியல. ஏன்? அதுதான் ஷைத்தான் ஏற்படுத்துகிற குழப்பம். நாங்க நினைச்சிட்டு இருப்போம் அது என்னக்குள்ள ஏற்படுற பிரச்சனை. குடும்பம் நினைச்சிட்டு இருப்பாங்க மாப்பிள்ள கணவர் பாப்பாக்கு ஏதோ பிரச்சனை. இல்ல, அவங்க ரப்ப மறந்துட்டு துனியாவோட தொடர்பாயிட்டாங்க. அப்ப ஷைத்தான் என்ன இப்ப ஏற்படுத்துறான்? மனசுல குழப்பத்தை உண்டாக்குறான். அவன் நிம்மதியாகி கூட மாட்டான். அவன் எடுத்திருக்கிற ஆயுதம் என்னன்னு சொன்னால் ஷைத்தான், நீ இன்னும் துனியாவோட தொடர்பாக துனியாவை அப்படியே அலங்கரிச்சு காட்டுவான். ஸுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிஸா வல் பனீன் வல் கனாதீரில் முகந்தரா மினல் ذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا. அல்லாஹ் சொல்றான், அற்பமான இன்பங்கள் அல்லாஹ் அப்படித்தான் அலங்கரிச்சு வச்சிருக்கான். அதாவது ஸுய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு அல்லாஹ் அலங்கரிச்சு வச்சிருக்கிறான். ஹுப்பு ஷஹவாத் மினன் நிஸா, பெண்கள், அது மாதிரி பெண்களுக்கு ஆண்கள், வல் பனீன் பிள்ளைகள், வல் கனாதீரில் முகந்தரா மினல் ذهب والفضة தங்கம் வெள்ளி குவியல்கள், வல் கைலில் முஸவ்வமா, அதாவது கைல் என்றால் குதிரை வாகனங்கள், வல்ல நாம் ஆடு மாடு ஒட்டகைகள், வல் ஹர்த் விளைச்சல் நிலங்கள், இதெல்லாம் அலங்காரம் அல்லாஹ் சோதனைக்காக வச்சிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல ஒரு மனிதன் அப்படியே அவனுடைய உள்ளத்தை கொண்டு போய் போட்டா, அப்படியே ரப்ப மறந்து அதுக்குள்ளே அவன் மூழ்கிட்டான்டா, எப்படி அவன் அல்லாஹுடைய சிந்தனைக்குள்ள மீண்டு வருவான்? எப்படி அவனுடைய உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும்? நிச்சயமாக பொருளாதாரம் அது நல்ல முறையில் சம்பாதிக்கிற பொழுது அல்லாஹ் அதை இபாதத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். எப்பொழுது ரப்பை மறந்துவிட்டு நீங்க பொருளாதாரம் செய்வீங்களோ, அப்ப ஷைத்தான் உங்களுக்கு தோழனாக இருந்து உங்கள் உள்ளத்தில் குழப்பங்களை உண்டாக்குவான். அந்த குழப்பத்தின் விளைவாக பிள்ளைகளோடும் மனைவி மக்களோடும் தாய் தந்தையோடும் குடும்ப உறவுகளோடும் பிளவுகள் ஏற்படுவதற்கு அந்த ஒரு இயல்பு நிலையை ஷைத்தான் உண்டாக்கிடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். துனியாவை அளவு கடந்து நேசிக்கிற பொழுது மனக்குழப்பம் வரும். அதற்கு தீர்வு என்ன? துனியாவை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்கிற பொழுது, ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ், அவர்கள்தான் மனிதர்கள், அவர்கள்தான் மனிதர்கள். லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸக்கா யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூப் வல் அப்ஸார். அவர்கள் யார்? ரிஜால், மனிதர்கள், ஆண்கள் அவர்கள்தான். லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ், வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ வர்த்தக வாணிப நடவடிக்கைகளோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் அவர்களை பராக்காக்காது. அல்லாஹ்வோட திக்ரை விட்டு பராக்காக்கான சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அது மட்டுமல்ல, அல்லாஹ்வோட திக்ரோட வாழுவாங்க. வலா பைன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவதை விட்டும் அவர்களுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் வர்த்தக வாணிப நடவடிக்கைகள் பராக்காக்காது. ஏன்? ஜகாத் கொடுக்கிறதை விட்டும் பராக்காக்காது. கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஜகாத், தொழுது கொண்டே இருப்பாங்க, அல்லாஹ்வோட திக்ரோட இருப்பாங்க, வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஏன்? அவங்க மர்மையை பயந்து வாழ்றாங்க. இதற்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்தைகளை தஃப்சீர் எழுதுறாங்க. தஃப்சீர் குர்ஆனில் அதீம்ல சஹாபாக்கள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சஹாபாக்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க. கடைக்கு ஒரு வியாபாரத்துக்காக அவர் பொருளை வாங்குறதுக்கு வருவாரு. கடைக்காரரும் என்ன செய்வாரு? வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்பாரு. சஹாபாக்கள்ல இந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு கேட்கும். 2 பேரும் அப்படியே அவர்களுடைய வியாபாரத்தை நிறுத்திவிட்டு பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. வியாபாரத்தை நிறுத்திவிட்டு பள்ளிவாசலுக்கு வருவாங்க, தொழுது விட்டு வியாபாரம் செய்வார்கள். அப்ப இவர்கள் யார்? ரைட், பாங்கு கேட்கட்டும், ஜமாத் நடக்கட்டும், தொழுக முடியட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா நான் முஸ்லீம், மார்க்கம் அவரோட பேசினா மணிக்கணக்கில் பேசுவார், ஆனா தொழுகை இல்லை.
ஜமாத் இல்லை. என்ன பிரயோசனம்? அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்குடைய நிலை என்ன? எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹுடைய திக்ரின்பால் வந்து விடுவார்கள். என்ன பெரிய வேலையா இருந்தாலும் சரி, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றால் உன் கையில் இருக்கிற ரூபாய் சிறிது, உன் கையில் இருக்கிற பணம் சிறிது, உன்னுடைய கடை சிறிது, உன்னுடைய வியாபாரம் சிறிது, எல்லாம் சிறியது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவர். வெற்றி இதுல நஷ்டம், இதுல தோல்வி நினைக்கிறீங்களா? வந்தா இல்ல, ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, வெற்றி இங்கே, இங்க வாங்க, வெற்றி இருக்குது. அது நஷ்டம் போகாது. அதுல நீங்க நினைக்கிறீங்க அங்க நஷ்டம், இங்க தான் நஷ்டம் போகும். நீங்க வராட்டி தொழுகைக்கு வரையிலன்னா தான் நஷ்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தைக்கு பிறகு எல்லாம் சின்னதா மாறணும். அது பெரிய திக்ர் சகோதரர்களே. எதுவுமே அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தைக்கு பின்னால் எல்லாம் சிறிதாக மாறுகிற பொழுதுதான் அந்த உள்ளம் அமைதி பெறுகிற உள்ளமாக இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி உள்ளத்துல வச்சு கொள்றது. ஆனா அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டணும்டா, மிக கேவலமான நிலை. உள்ளம் அல்லாஹ் அல்லாதவைகளால் நிரம்பி இருக்கிற வேளையில் ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று வாயால் மட்டும் சொல்வது மிகப்பெரிய இழிவு, கேவலம், கைசேதம், நஷ்டம் என்பதாக அல்-ஹாஃபிஸ் இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். அவனுடைய உள்ளம் அல்லாஹ் அல்லாதவைகளால் நிரம்பி இருக்குது. வியாபாரத்தால, பொருளாதாரத்தால, எல்லாத்தால நிரம்பி இருக்குது. ஆனா அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வாயால சொல்றது என்ன பிரயோசனம்? எந்த பிரயோசனம் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் அக்பர் என்று சொன்னா ரப்பை நோக்கி வருகிற ஒரு நிலை இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படியான ஒரு உள்ளம் இருக்குமாக இருந்தால், அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், ரிஜாலுல்லா துல்ஹீஹிம், அவர்கள் தான் உண்மையான மனிதர்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். லியஜ்ஸியஹுமுல்லாஹ் அஹ்ஸன மா அமிலு வ யஸீதஹும் மின் ஃபத்லி, அல்லாஹ் அவர்கள் செய்த மிக அழகிய அமலுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். அல்லாஹ் கூலி கொடுப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா அப்படி தொடர்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு நிலை வர வேண்டும். ஒரு மனிதனுடைய மனசு குழப்ப நிலை அடைகிறதா, நாங்க யோசிக்கணும், நான் அல்லாஹ் விட்டு தூரமாகிறேனா? அதே மாதிரி என்னுடைய வணக்க வழிபாடுகள்ல நான் குறைபாடு செய்கிறேனா? நான் துனியாவை அளவு கடந்து நேசிக்கிறேனா? கேள்வியை கேளுங்க, விடைய நீங்க முடிவெடுங்க, அல்லாஹ்வை நெருங்குங்க, மனசுல குழப்பங்கள் குறையும். இது ஒரு பகுதி.